கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜ் பார்ப்போம். எரேமியா 15:11. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மையடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னா, உனக்காக சகாயம் செய்வேன். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு சகாயராக இருக்கிறாரு. யார் மூலியமாக? மீதியாக இருக்கிறவங்க. அப்படின்னா நம்ம மீதியாக இருக்கிறவங்களா இருக்கணும். பாவத்தில் வெறுக்கிறவங்களா இருந்தோம்னா, கர்த்தருக்கு பிரியமாய் காரியத்தில் நம்ம செயல்படுறவர்களாக இருந்தோம்னா, கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை எதிர்த்து வரும்போது ஆண்டவர் முன்னுக்கு போய் எதிர்த்து நிற்பார். ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. அதுதான் சகாயம். இன்றைக்கி நம்மளுக்கு ஏதோ சகாயம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். வெளியே அரங்கத்தில் உலகத்தில் நம்ம ப்ரொடெக்ஷனு, நம்ம காசு இருந்தால் தான் 2-3 பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்ட்டு, அதுதான் நம்மளுக்கு சகாயம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் சகாயம்ன்றாங்க. அப்படியாக எல்லாமே சொந்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சகாயம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இதெல்லாம் சகாயம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது கர்த்தரே எனக்கு சகாயராக இருக்கிறனால என்ன செய்கிறாரு? கோலியாத்தை வீழ்த்துறாரு. எப்படி வீழ்த்துறாருன்னா, சவுல் தன்னுடைய இராணுவ உடுப்பை என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு, கேடகத்தை எல்லாத்தையும். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு செட் ஆகலை. அதனால அவன் என்ன செய்கிறான்? தேவனு எனக்கிட்ட இருக்கிறாருன்ட்டு போகிறான். அதுதான் கர்த்தர் சகாயராக இருக்கும் போது சத்துருவுக்கு முன்பதாக கர்த்தர் போய் நிற்கிறாரு. அங்கே அடித்த அடியில் அவன் பின்னாடி தான் உழுவணும், ஆனால் முன்னுக்கு வழியாக உழுவுறான். அப்போ தேவனு பின்னாடியிலேருந்து அடிக்கிறாரு, சகாயராக இருக்கிறாரு, சத்துருக்களை அடித்து போடுறாரு. இன்றைக்கி நம்மளை அநேக நேரத்தில் சகாயராக இருக்கிறதுக்கு நம்ம அவர்கிட்ட நெருங்கி இருக்காதனால, மீதியாக இருக்காதனால தான் இந்த காலங்கள்லாம் நம்மளுக்கு வருது. அப்போ இதில் நம்ம சரியாக இருப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.